செய்தி. இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கமும் அதனுடன் இணைந்து கூட்டமைப்பும் நாடளாவிய அளவில் முன்னெடுத்து வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இன்று திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 1996 ஆண்டுக்கு பின்னர் வங்கி சேவையில் இருந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு ரத்து செய்யப்பட்டதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுடன் வீடமைப்பு திட்டங்களுக்காக உருவாக்கப்பட்ட இரு வங்கிகளுக்கு எதிராக அரசால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். இவ்வருடம் முதல் வரி கொள்கைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என அரசு தெரிவித்திருந்த போதிலும் இன்னமும் அவை அரசினால் நடைமுறைக்கு கொண்டுவரப்படவில்லை. இதனையும் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனும் கோரிக்கைகள் இவ்வார்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த தொழிற்சங்க போராட்டமானது SMIB வங்கி, HDFC வங்கி இரண்டுக்கும் எதிராக அரசாங்கம் பல நிபந்தனைகளை விதித்துள்ளது. அந்த நிபந்தனைகளை உடைத்தெறியும் மூலமாக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்ளவே உருவாக்கப்பட்டது. அவற்றில் என்ற இடையூறுகளையும் அடுத்ததாக எமது பென்ஷன் ஓய்வூதியம் 96 ஆண்டுக்கு பின்னர் வந்த தொழிலாளர்கள் ஓய்வூதியம் நிராகரிக்கப்பட்டு போதிய ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. அந்த ஓய்வூதியம் தொடர்பாக நாங்கள் பல முறைப்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டும் அதை இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. அதன் அடிப்படையாகவும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஓய்வூதியமானது எமக்கு வழங்கப்பட்டது எமது வருமானத்திலே தவிர அரசாங்கத்தின் திரைசேரியோ அல்லது மத்திய வங்கியோ அரசாங்கமோ எங்களுக்கு வழங்கவில்லை. அதை நினைவில் கொள்ள வேண்டும். மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் உழைத்த வருமானத்தில் எங்களுக்கான லாபத்தில் எங்களுக்கான ஓய்வூதியத்தை பெற்று தருவதற்கு இலங்கை வங்கி ஊழியர் சங்கமும் அதனுடன் இணைந்த கூட்டமைப்பும் இன்று இலங்கை பூராவும் இது தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்தப்படுகின்றது. இந்த தொழிற்சங்க போராட்டமானது SMIB வங்கி, HDFC வங்கி இரண்டுக்கும் எதிராக அரசாங்கம் பல நிபந்தனைகளை விதித்துள்ளது. அந்த நிபந்தனைகளை உடைத்தெறியும் மூலமாக நாங்கள் இப்போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். அதன் நோக்கம் இரண்டு வங்கிகளும் வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்ளவே உருவாக்கப்பட்டது. அவற்றில் ஏற்ற இடையூறுகளையும் அடுத்ததாக எமது பென்ஷன் ஓய்வூதியம் 96 ஆண்டுக்கு பின்னர் வந்த தொழிலாளர்கள் ஓய்வூதியம் நிராகரிக்கப்பட்டு போதிய ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. அந்த ஓய்வூதியம் தொடர்பாக நாங்கள் பல முறைப்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டும் அதை இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. அதன் அடிப்படையாகவும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஓய்வூதியமானது எமக்கு வழங்கப்பட்டது எமது வருமானத்திலே தவிர அரசாங்கத்தின் திரைசேரியோ அல்லது மத்திய வங்கியோ அரசாங்கமோ எங்களுக்கு வழங்கவில்லை. அதை நினைவில் கொள்ள வேண்டும். மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் உழைத்த வருமானத்தில் எங்களுக்கான லாபத்தில் எங்களுக்கான ஓய்வூதியத்தை பெற்று தருவதற்கு. ஆனால் இந்த அரசாங்கம் அதற்கும் செவிசாய்க்கவில்லை. அது மட்டுமின்றி KPI அதாவது வரி தொடர்பான KPI அலவன்ஸை ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் மாற்றம் செய்து அதிகரித்து தருவதாக வாக்களித்த இந்த அரசாங்கம் இதுவரை அது தொடர்பாக எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை. இவ்வாறான பல குறைபாடுகளை கொண்டு இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இன்று நடைபெறும் இந்த போராட்டத்தை கருத்தில் கொண்டு ஊழியர்களின் அனைத்து தொழிலாளர்களையும் தேவைகளை இனம் கண்டு அவருக்கான தீர்வினை தந்துவதுமாறு இந்த அரசாங்கத்தை நாங்கள் தொழிற்சங்கமாக வலியுறுத்துகின்றோம். நாம் இங்கு எமக்கு வேண்டும் 60 ஆண்டு வேலை செய்து வீடு போய் உயிர் வாழ ரூபாய் காணாது மத்திய வங்கியின் சட்டங்கள் எமது வங்கியை அரசாங்கத்தின் ஐயாமாறு மிக ஆழமாய் தூங்க செய்கிறது. தேசத்திற்கு சிறிய மனிதன் கனவு உலகம் உங்கள் வேலையை மட்டும்